திடீர்னு வந்து இளம் வயசு பெண்களோ இல்லை பசங்களோ நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு வருவாங்க. வரும்போது வந்து ஒரு மாதிரி ட்ரௌசியாக அன்கான்ஷியஸாக தள்ளாடிக்கிட்டு வருவாங்க. திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, திடீர்னு காக்கா வலிப்பு, இந்த மாதிரி அறிகுறிகளோடு வருவாங்க. என்னடா நார்மலாக, ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது பார்ட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கும். அதாவது அந்த ஒன் பீஸு இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதாவது ரொம்ப அதை சார்ந்து அதை நம்பி நீங்கள் வாழ்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். அது இல்லைன்னா நீங்கள் டெய்லி வாழவே முடியாது அப்படின்னு உங்களை நம்ப வைக்கும். இவ்வளோ விஷயங்களும் பண்ணுறது வந்துட்டு இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸு. அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட நம்ம வந்து டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர்றது வந்துட்டு இது நம்ம சொசைட்டிக்கு வரக்கூடாது. வந்தால் பெரிய பக்க விளைவுகள், ஆபத்துகள் இருக்குது. அதனால் நம்ம சொல்கிறோம், நம்ம டிராஃபிக் போலீஸ் இருக்கார், நம்புறாரா? உடனே வாயில் ஒரு மிஷினை விட்றாரு, ஊதுன்றாரு. ஊதும் போது மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா அதுதானே டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டுன்றது வந்து எதுக்குன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கொக்கைன் அடிக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக பல விஷயங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நிறைய சினாரியோஸ் எப்படி அமையும்னா, மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.